காதலர் தினம் படம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு. அந்த படத்துல உள்ள பாடல்கள் சரி எல்லாமே அந்த விஷுவல்ஸ் எல்லாம் இப்போ கூட கண்ணில் ஓடிட்டே இருக்கு. அதுல இருக்க விஎஃப்எக்ஸ் கூட நம்ம அந்த காலத்திலயும் இப்படிப்பட்ட விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்களா? ஏன்னா அதுல வந்து ஆக்டர் வந்து இப்படி கையை நீட்டுவாரு, மேல டாப் ஆங்கிள் கேமரா போகும், அதுல வந்து பறவைகள்லாம் பறக்கும். என்ன கிடையாது பிரம்மாண்டத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல விஷுவலைசிங் வந்து சூப்பரா இருக்கும். ஏன்னா பாடல்கள்லயும் படங்களை தாண்டி படங்கள் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல கிரௌடடா போறது சரி, அது மட்டும் இல்லாம சாங்ஸ்ல வந்து நிறைய விஷுவல்ஸ் வந்து கொண்டு வரதா சரி, எல்லாமே சூப்பரா இருக்கும். அது வந்து பிரம்மாண்டமா எடுத்திருந்தாங்க. ஸோ டைரக்டர் கதிர் காதல் தேசம் படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. இந்த நேரத்துல வந்து அது ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயம். கண்டிப்பா தலைவனோட மியூசிக் வேற லெவல். எல்லாரும் டெக்கரேஷன் செம்மையா பண்ணிருப்பாங்க, எல்லாம் அழகழகா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. ஹீரோ மட்டும் ஏதோ நானும் சொல்லவில்லை, சொல்ல வந்த நேரம் காதல் எந்தன் கையில் இல்லை, அப்படியே மனசை வச்சு பாட்டு எழுதிருக்காங்க. தலைவரே, இந்த நான் தான் சொல்லிட்டேனே உனக்கு இந்த வருஷம் கல்யாணம் தலைவரே. கண்டிப்பா ரீரிலீஸ் இவ்வளவு சொல்லிட்டீங்க, இன்னொரு படமும் ரீரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி நான் இப்ப அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சும்மா நம்மளை பத்தி தெரியுதானே ட்விட்டர் நோண்டி இருப்பேன், அப்படியே தேடிட்டே இருப்பீங்க. ட்விட்டர் நோண்டி இருப்பேன். ட்விட்டர் மட்டும் இல்ல, அந்த பேரை மாத்தியாச்சு, எக்ஸ் பேர் வாயில வரமாட்டேங்குது. ட்விட்டர் என்ன பண்றது? ஸோ ட்விட்டர் தடிக்கிட்டு போய்கிட்டு இருக்க நேரத்துல வந்து ஒரு விஷயம் வந்து அகப்பட்டுச்சு. என்னன்னா இந்த 20ஆம் தேதி வேர்ல்டு வைட் வந்து தெரி ரிலீஸ் ஆக போகுதுன்றது வந்து அஃபிஷியலாக வந்து, அதாவது அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிற கம்பெனி வந்து அஃபிஷியலாக வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்துலேயும் வந்து ஃபுல் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. ஸோ திரும்பவும் தியேட்டர்ல பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுது. கண்டிப்பாக நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து ஜனநாயகன் இந்த 19-20 வந்துரும்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம் நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது. அதை பற்றி தனியாக ஒரு செஷனை நம்ம கதைப்போம். பண்ண பிறகு நம்ம இதை பற்றி பெருசாக பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் அதோட விஷயங்களும் கொஞ்சம் வச்சிருக்கேன். கண்டிப்பாக அதை மக்களுக்கு கொடுத்தே ஆகணும். அவ்வளோ அதுக்கு தானே நம்ம இருக்கிறோம். அதுக்கு தானே இந்த எல்லா வீக்கும் நம்ம வந்து மக்களுக்கு புது அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்துகிட்டே இருக்கோம். சூப்பர். ஸோ இதெல்லாம் இருக்க ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் ஜனநாயகன் படம். இந்த படம் எப்போ வரும்னு சொல்லி இதுக்கு நடுவில் வந்து நிறைய ப்ராப்ளம்